பிரைஸ்தலோ இயேசு கிறிஸ்து நாமத்தினாக உங்களை அறிவிக்கிறோம். போன சண்டே ரெண்டு காரியத்தை நான் பேசினேன். மாம்சம், ஆவி, பாவ ஜீவியத்துக்கு ஆவிக்கு போராட்டம். அப்போ எது நீங்கள் செய்யணும்னு முடியாமல் இருக்கீங்க. ஆனால் நீங்கள் அவர் பெருகணும், நாங்கள் சிரிக்கணும். நீங்கள் ஆவியில் ஜெபிச்சு அந்த உள்ளான மனுஷனை உயர்த்தும் போது ஆவியானவர் மேலே இருக்கிறாரு, மாம்சம் கீழே இருக்கிறாரு. அப்போ இன்னைக்கு பரிசுத்த ஆவி பற்றி நம்ம கொஞ்சம் நேரம் தியானிக்க போகிறோம். பரிசுத்த ஆவி ஒரு இதில் முதல் வசனத்தை படிப்புவாங்க. இதை பற்றி நான் பேசியிருக்கிறேன். ஆனால் இதை பற்றி நான் மறுபடி பேச விரும்புகிறேன். ஏன்னா கடைசி நாளில் பரிசுத்த ஆவி தான் ரொம்ப முக்கியம். உங்களுக்கு என்ன செய்ய முடியும்? உங்களை எச்சரிக்க முடியும், அவர் உதவி செய்ய முடியும். பாவம் செய்யும் போது அவர் உணர்த்துவார். அப்போது தேவ சித்த பிரகாரம் அவர் உங்களை வழி நடத்துவார். அதனால தான் மறுபடி இது நாம் வசனத்தை எழுதியிருக்கிறேன். அப்போஸ்தலர் புஸ்தகம் 1வது அதிகாரம் 19வது அதிகாரம் 1-2 தான் படிப்புவாங்க. அது பிறகு 6வது வசனம் படிச்சிருக்கோம். ஓகே, முதல் படியா 1-2 கடைசியில் 6. அப்பொழுது என்பவர் கொரிந்து பட்டணத்தில் இருக்கையில் பவுல் மேலான தேசங்களில் வழியாய் போய் எபேசுக்கு வந்தார். அங்கே சில சீஷரை கண்டு, நீங்கள் விசுவாசிகளான போது பரிசுத்த ஆவி பெற்றீர்களா என்று கேட்டார். அதற்கு அவர்கள், பரிசுத்த ஆவி உண்டு என்பதை நாங்கள் கேள்விப்படவில்லை என்றார்கள். அல்லாமலோ பவுல் அவர்கள் மேல் கைகளை வைத்த போது பரிசுத்த ஆவி அவர்கள் மேல் வந்தார். அப்பொழுது அவர்கள் அந்நிய பாஷை பேச தீர்க்கதரிசனம் சொன்னார்கள். ஜெபிப்போம். அன்புள்ள தகப்பனே, இந்த கால வேளையில உங்களோட வசனத்தை நம்ம தியானிக்கும் போது இந்த வசனம் மூலமாக நம்ம ஆவிக்குரிய கண்கள் திறந்து விடுப்பா. அப்பா, நம்மளுக்கு இந்த 2 வசனத்தை நம்மளுக்கு புரியணும். நம்ம கடைசி நாளில் நம்ம ஜீவிக்கிறோம். நம்ம வாழ்க்கையில் பரிசுத்த ஆவி ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால எல்லா தடை செய்கிற விசுவாசை எல்லா கட்டுகள் அவுத்து கொடுக்கிறோம். இந்த காலவேளையில் உங்கள் நாம மட்டும் உயர்த்தப்பட்டோம். இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஜெபிக்கிறேன். ஆமென். இதில் முதல் காரியத்தை 1வது வசனத்தில் அப்போஸ்தலர் பவுல் சில சீசர்கள் அவர் பார்த்து சந்திச்சார். அப்போ நீங்கள் முதல் ஒரு விசுவாசி சந்திக்கும் போது நீங்கள் என்ன பேசுவீங்க? குடும்பத்தை தான் பேசுவீங்க. எப்படி வீடு வாங்கிட்டீங்களா? குடும்பம் எப்படி இருக்கு? எப்போ இங்கே வேலை செய்யுறீங்க? அதான் ஜெனரல் கொஸ்டின் தான் நம்ம கேட்போம். ஆனால் பவுலுக்கு அது முக்கியம் இல்லை. அவர் 2வது வசனம் தான் அவர் கேட்டாரு, have you received the Holy Spirit since you believe? அவர் கேட்குறாரு, ரட்சிக்கப்பட்டிருந்தா உண்மைதான். ஆனால் have you received the பரிசுத்த ஆவி நிரப்பப்பட்டிருக்கீங்களா என்று கேட்டார். அப்போ பவுல் அவரை பற்றி நம்ம கொஞ்ச நேரம் தியானிப்போம். அந்த வீடியோ நம்ம பார்த்த பாஸ்டர் டி மோகன் பேசும்போது, ஸ்டீஃபன் ஒரு விசுவாசி, அவர் ஜனங்கள் கடைசி நேரத்தில் அவர் கல் எடுத்து அடித்தாங்க. பல்லு கடிச்சு வச்சு அடித்தாங்க. ஆனால் அந்த நேரத்தில் பவுல் அங்கே உட்காந்துருக்காரு. அவர் பேர் சவுல். அது பார்த்தாரு. ஆனால் பாருங்க, நீங்கள் உங்களை யாராவது கல் எடுத்து அடிக்கும் போது திரும்பி கல் எடுத்து நீங்கள் அடிப்பீங்க. ஆனால் அவர் என்ன கேட்டார் தெரியுங்களா? அவங்களை நீ மன்னியும். ஓகே, ஆண்டவர் என்ன சொன்னாரு? அவங்களை நீ மன்னியும், அறியாம செய்கிறாங்க. அதுதான் அவங்க வாழ்க்கையை டிரான்ஸ்ஃபார்ம். அப்போ ஒரு காலத்தில் அவர் என்ன நினைச்சாங்க? இது கிறிஸ்டியானிட்டி ஒரு மத வைராகத்தில் அவர் ஜீவிச்சாரு. ஓகே, மத வைராகத்தில். ஆனால்
அந்த ஜனங்கள் சாட்சி பார்க்கும்போது ஒரு ஒரு வாழ்க்கையில ஒரு ஒரு மாற்றம் வந்துச்சு. பரிசுத்த ஆவி அவரை பவுல் இருந்து சவுலை மாற்றினார். சவுல் இருந்து பவுலை மாற்றினாரு. அப்போ பரிசுத்த ஆவி தான் ரொம்ப முக்கியம் சொல்லிட்டு விசுவாசிகளுக்கு என்ன விடாம என்ன செஞ்சாரு, வாங்க ரட்சிக்கப்பட்டதான் உண்மைதான், உங்களுக்கு இப்போ என்ன செய்ய போறேன், பரிசுத்த ஆவி நிரப்ப போறேன், அதுதான் உங்க வாழ்க்கையில ரொம்ப முக்கியம். அப்போ 6வது வசனத்துல நீங்க படிக்கும் போது எல்லாரும் அந்நிய பாஷையில பேசினாங்க. அப்போ அந்நிய பாஷையில பேசினாங்க. அப்போ அந்நிய பாஷை பேசும்போது அது ஒரு அடையாளம், உங்களுக்கு பரிசுத்த ஆவி கொடுக்கப்பட்டிருக்கு. ஓகே, அப்போ அந்நிய பாஷை நீங்க நிறைய பேர் இப்போ பேசிருக்கீங்க, அந்நிய பாஷை நல்லது. ஆனா அந்நிய பாஷையில பவுல் நம்மளுக்கு எச்சரிக்கிறாரு. 3 வசனத்தை படிக்கிறது. 1 கொரிந்தியர் 13 1, 2, 3. 1 Corinthians 30 1, 2, 3. 1 Corinthians. நான் மனுஷர் பாஷைகளையோ தூதர் பாஷைகளில் பேசினாலோ அன்பு எனக்கு இராவிட்டால் சத்தம் இடுகிற வெண்கலம் போலவோ ஓசையிடுகிற கைக்காலம் போலவும் இருப்பேன். 2 நான் தீர்க்க தரிசன வார்த்தை உடையவனாய் இருந்து சகல ரகசியங்களையும் சகல அறிவை அறிந்தாலோ மலைகள் கேட்கத்தக்கதாக சகல விசுவாசம் உள்ளவனாய் இருந்தாலோ அன்பு எனக்கு இராவிட்டால் நான் ஒன்றும் இல்லை. 3 எனக்கு உண்டான யாவற்றையோ நான் அன்னதானம் பண்ணினாலோ என் சரீரத்தை சுட்டெரிப்பதற்கு கொடுத்தாலோ அன்பு எனக்கு இராவிட்டால் எனக்கு பிரயோஜனம் ஒன்றும் இல்லை. ஓகே, பிரைஸ் தி லார்ட். அப்போ நீங்க அந்நிய பாஷையில நல்லா பேசலாம். ஆனா எப்போது நீங்க செக் பண்ணி பார்க்கணும். அன்பில பாருங்க, நீங்க 1 யோவான் நீங்க வீட்டில் போய் படிச்சா படிக்கிற கேளுங்க. இதுதான் போன ஆன்லைன்ல இருக்கிற எபிகேல் பேசியிருந்தாங்க. 1 John chapter 4 7 and 8. Beloved, let us love one another, for love is of God. Everyone that loveth is born of God, knoweth God. He that loveth not, know not God. இது தமிழ் என்ன அப்படின்னா என்ன அன்பில்லாதவன் தேவன் அறியான். தேவன் அன்பாக இருக்கிறாரு. இதுதான் ரொம்ப ரொம்ப உங்க வாழ்க்கையில முக்கியம். லவ் ஒன் another. நமக்குள்ள சண்டை இருக்க முடியாது, சபையில சண்டை இருக்காது. ஏன்னா தேவனுடைய அப்போ அந்த அன்பு உங்ககிட்ட இல்லாட்டி தயவு செய்து ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே இந்த அன்பு என்கிட்ட இல்லை, நான் வெறும் வேஷப்பட்டு தான் உட்கார்ந்துருக்கிறேன், என்னை உன் அன்புனால நிரப்புனே இன்னைக்கே நீங்க ஊட்டி போட்டு ஆண்டு ஒண்ணும் இல்லை, இங்க ஒண்ணும் இல்லை. ஏன்னா நீங்க யாரும் மன்னிக்க முடியாது, கடவுளுக்கு ஒரு காரியத்தை செய்ய முடியாது. அன்பு என்ன செய்ய தெரியுங்களா? திரளான பாவங்களை மூடும். ஒரு மனுஷன் எவ்வளோ பாவம் செஞ்சிருந்தா கூட பேதுரு எழுந்திருக்கிறாரு, அவர் தான் கடவுள் மறுத்தாரு, பரிசுத்த ஆவி நிரப்பப்பட்டவர். அவர் சொல்றாரு அன்பு திரளான பாவங்களை மூடும். சரிங்களா? அதனால அப்போ அன்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே ஓகே இன்னைக்கு ஒரு கேள்வி நம்ம கேட்க போறேன். what is the benefit of praying in tongues? என்ன நன்மை ஆவினாலே ஜெபிச்சப்போ என்ன நன்மை கிடைக்குது? ஆவினாலே anybody? உள்ளான ஆத்மா வல்லமையா பலப்படுது. உள்ளான ஆத்மா வல்லமையா பலப்படுது. உள்ளான ஆத்மா வல்லமையா பலப்படுது. அது உண்மை. வேற யாராவது பேசுறீங்களா? இதுதான் இங்கிலீஷ்ல you can try what is the இன்டர்நெட்ல கண்க what is the benefit praying in tongues அப்படியே 1 2 3 அப்படியே வந்துடும்.
இது வந்து நம்முடைய பாவ ஜீவியம் இது உங்களுக்கு என்ன செய்யாது, அது மேலே உங்களுக்கு பாஞ்ச இருக்காது, ஒரு இது ஒன்று இருக்காது. அதனால தான் இப்போ நம்ம சபையில், ஆனால் இங்கிலீஷ் சபையில் தினம் ஓகே, நீங்கள் என்ன செய்யுங்கன்னா இதில் ரொம்ப ரொம்ப தெளிவாக இருக்கு. Turn to 1 Corinthians chapter 14. First Corinthians chapter 14. ஒன்று ரெண்டு படியா. அன்பே நாடுங்கள், ஞான வரங்களை விரும்புங்கள். ஓகே. விசேஷமாய் தீர்க்க தரிசன வரத்தை விரும்புங்கள். ஓகே. 2, ஏனெனில் அந்நிய பாஷை பேசுகிறவன் ஆவியினாலே ரகசியங்களை பேசினாலும் அவன் பேசுகிறதை ஒருவனும் அறியாதிருக்கிறபடினாலே அவன் மனுஷனிடத்தில் பேசாமல் தேவனிடத்தில் பேசுகிறான். ஓகே, சரிங்களா? இது நம்மளுக்கு தெரியாது. தமிழ் சபை ரொம்ப குறைவா இருக்குது. அப்போ நீங்க அந்நிய பாஷையில பேசும்போது, அந்நிய பாஷை வந்து ஒரு பரிசுத்த பாஷை. அப்போ அதுல நீங்க கடவுள்கிட்ட நீங்க பேசுறீங்க. அது எதி குறிக்குது? நீங்க கடவுள்கிட்ட பேசுனா அது எதி குறிக்குதுன்னா தெரியுங்களா? You are having fellowship with God. You are having fellowship with God. கடவுள் வந்து மனுஷகிட்ட என்ன எதிர்பார்க்கிறாருன்னா fellowship. பாருங்க, ஆதாம் ஏவாள் காலத்துல Genesis chapter 3 verse 9 அடுக்க வந்தா மொத்த வந்த உடனே கடவுள் ஒரு கேள்வி கேட்டார், ஆதாம் இங்கே இருக்கிறாய். வாய் பரலோகத்தில் இறங்கி வந்து ஆதாம் எங்க இருக்கிறான்னு கேட்ட எதனால தெரியுங்களா? He want to have fellowship. ஆனா பிசாசுக்கு மனுஷன் கடவுள் பேசுறது பிடிக்கவே பிடிக்காது. சோ என்ன நடந்துச்சு? பொருள் ஆசைனால புருஷ மனைவி என்ன ஒழிஞ்சிட்டு இருந்தாங்க. ஆனா ஆதாம் அந்த கேள்வி நல்ல ஒரு கேள்வி, ஒரு பாசல்ல இருந்திருக்காங்க. ஏன் கடவுள் அந்த கேள்வி கேட்டார் தெரியுங்களா? கடவுள் தெரியும், தெரியாத கடவுள் அவர் பாவம் செய்ய தெரியும். ஏன்னா அவங்க வந்து ஒத்துக்கொள்ளணும். அப்பா இசப்பா தெரியாம நம்ம பாவம் செஞ்சிட்டோம், மன்னிச்சிடு. மன்னிப்பு தான் ஆண்டவர் எதிர்பார்த்துருந்தார் ஆதாம் மேவால. ஆனா போக்கு சொன்னாங்க, மனிதன் சாப்பிட சொன்னாங்க, அவர் பிசாசா சொன்னாங்க. ஆனா தாவீது ஒரு காரியத்தை அவர் வந்து ஏன் அவர் இருக்கு கடவுளுக்கு ஏற்ற மனுஷன் தெரியுங்களா? அவர் பெரிய ராஜா பதவியில் இருந்தாரு. நான் வீட்டுக்கு போயிட்டு ஒரு உபமை சொல்லிட்டு அழகா கொண்டு வந்துட்டு சொன்னாரு, இப்படி செஞ்சனால தாவீது என்ன சொன்னாரு? அந்த மனுஷன் நான், அந்த பாவத்தை நான் செஞ்சேன். நீங்க ஒத்துக்கொள்ளும் போதுதான் கடவுள் ஒன்று மன்னிக்கிறார், சரிங்களா? அப்போ இது ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறான்னா ஐக்கியம். அடுத்த சண்டே நீங்க ஒரு வீடியோ பார்க்க போறீங்க. கடவுள் எப்படி நம்ம ஐக்கியத்தை எதிர்பார்க்கிறாங்க நீங்க பாருங்க. 2 பேர்ல யாரு தேவனோட ஐக்கியம் கொண்டிருந்தாங்கன்னா, turn to chapter 10, Luke chapter 10 verse Luke ஓகே, 10வது அதிகாரம் நான் என்ன எழுதிருக்கேன்? ஓகே, 39வது வசனம், 10:39. அவளுக்கு மரியாதை எனப்பட்ட ஒரு சகோதரி இருந்தார். ஓகே, அவள் இயேசுவின் பாதத்து அருகே உட்கார்ந்து ஓகே அவருடைய வசனத்தை கேட்டுக் கொண்டிருந்தார். ஓகே, அது என்ன செஞ்சிருந்தாங்க தெரியுங்களா? இதுதான் கடவுள் மனுஷங்கிட்ட என்ன, ஒவ்வொரு விசுவாசக்கிட்ட கடவுள் என்ன பார்க்குறன்னா, அவர் பாதத்தில் மொத அவர் பாதத்தில் உட்காந்து அவரு மொத என்ன செஞ்சாருன்னா ஐக்கியம் கொண்டு இருந்தாரு. ஐக்கியம்
அப்போ ரெண்டாவது அவங்க வசனத்தை கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. நீங்க ஒரு கேள்வி கேட்கலாம். கடவுள் வந்து நான் ரொம்ப மேரி பற்றி ரொம்ப படித்தேன். ஆனால் கடவுள் வந்து என்ன எதிர்பார்க்கலான்னா the quality time, the best time you must give to him. Best time. அப்போ 5:30 மணிக்கு தான் 5:30 மணிக்கு யார் எழுந்திரிச்சாங்க சொல்லுங்க? 2 பேர் எழுந்திரிச்சாங்க 5:30 மணிக்கு. ஓகே, இங்க இருக்கு 5 3 5 Psalms 3:5. Can you see what did David do? Thou will hear my voice in the morning. Jesus, what time did he get up? 5:30 in the morning. See, God is looking the quality time. The best time is 5:30. Okay, 5:30 அப்போ கடவுள் வந்து ஒரு வார்த்தை சொன்னார். இந்த வார்த்தை ரொம்ப நல்லா இருக்கு கேட்கறதுக்கு. அந்த 39 படிச்சிருக்கியா? 40 41 42 படி. மார்த்தாளோ பற்பல வேலைகள் செய்வதில் மிகவும் வருத்தம் அடைந்து அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறதை குறித்து உனக்கு கவலை இல்லையா? எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லும் என்றார். 41 இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். 42 தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுப்பாராத நல்ல பங்கை தெரிந்து கொண்டார். நல்ல பங்கு. God wants the best part, the time for him. If you can get this, இந்த உண்மை நீங்க கண்டுபிடிச்சிட்டா உங்க வாழ்க்கை தோன்ற முடியும். Because that's என்ன எழுதிருக்குன்னா, நான் எழுதிருக்கிறேன், God is very very pleased when they fellowship with Mary. Very pleased, very very happy. அதுக்கு தான் நம்ம படிச்சாரு. You see, 1 Corinthians chapter 1 verse 9 நீங்க படிச்சு பாருங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு. 1 Corinthians chapter 1 verse 9 எதுக்காக நம்ம படித்து பூமியில் வைத்திருக்கிறாரு? நம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாகிய இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாய் இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். Okay. Fellowship. God is very very pleased. அந்த ஒரு காரியத்தை நல்ல பங்கு. See, 2 types of people. மேரி என்ன செஞ்சாங்க? ரட்சிக்கப்பட்டாங்களா? பாருங்க, மார்த்தா ரட்சிக்கப்பட்டாங்க. அவங்க தான் வீட்டுக்கு அழைத்து போனாங்க. ஆனா என்ன நடந்துச்சு? அவங்களோட பாவ ஜீவியம் எடுத்துட்டு போயிடுச்சு. புஷ்ணி வேலை ஆண்களை வர போறாங்க. வாங்க புஷ்ணி சுத்தம் பண்ணி சமையல் முடிஞ்ச பிறகு அப்பதான் போய் ஜெபிப்பாங்க. நிறைய அம்மாவன்களே ஐயா எல்லாம் கேளுங்க. If you can give the best, God will give you the best. Okay. Fellowship is very important. Okay. ரெண்டாவது Genesis chapter 6 verse 9. நோவாவின் வம்சம் வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தம
ஒருவனுமாய் இருந்தார். ஓகே. நோவா தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தார். சஞ்சரித்துக் கொண்டிருந்தார். ஓகே. கடைசியாக First, 2 Corinthians chapter 6, verse 18, 17 and 18. First, 2 Corinthians chapter 6, 17 and 18. ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவில் இருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதீர்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். 18 அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாய் இருப்பேன். நீங்கள் எனக்கு குமாரரும் குமார்த்திகமாய் இருப்பீர்கள் என்று சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் சொல்கிறார். புதிய ஏற்பாடுல யாருக்கு ஐக்கியம் வேணும்? Father and son, father and daughter. You see, when you sit down in your, he's your father, he's God and so your father. You can sit down and talk to him. Inna unga theva inna appa enike kalyanam avula unne enike kalyanam venum enike life partner venum appa romba naala vela illama irukken அவர் செய்வார். You see, the connection நம்மளுக்கு வந்து நான் கேட்டேன், உங்களுக்கு அந்நிய பாஷையில் பேசினதே என்ன நன்மைனா யாருக்கு தெரியாது. You are talking, having fellowship with God. அப்பா கூட ஐக்கியம் பண்ணணும். நான் சொல்கிறேன் சாட்சி, பைபிள் ஸ்கூல் முடிஞ்ச உடனே ஒரு நாளைக்கு தனியாக பைபிள் ரூமில் படுத்துட்டு ரொம்ப நினச்சிருந்தேன். அப்போ ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே நான் பைபிள் ஸ்கூல் முடிச்சுட்டேன், எனக்கு லைஃப் பட்டம் வேணும் ஆண்டவரேன்னு. அப்போ தான் அடுத்த வருஷம் எனக்கு கல்யாணம் நடந்துச்சு. See, you must have a relation. அப்பா புள்ள உறவு. You can sit down and talk. Old Testament அந்த மாதிரி ஆண்கள் அப்பா கூட உட்காந்து பேச மாட்டாங்க. ஏன்னா கடவுள் இயேசு ரத்தம் சிந்தில. அப்போ புதிய ஏற்பாடு வந்து if we can have a close relationship with the father. அப்போ he is your father. If your father you shy to talk to your father, whom you are going to talk to? அம்மா கிட்ட வைக்கப்பட்டா அப்பா கிட்ட வைக்க யார் நீங்க பேச சொல்லுங்க? அப்பா கிட்ட உட்காந்து பேசுங்க. எனக்கு நல்ல வேலை வேணும் அப்பா, எனக்கு நல்ல அப்பான்னு சொல்லிட்டு பேசுங்க. ஓகே. அப்போ அந்நிய பாஷையில நீங்க God wants fellowship. Number 1, அந்நிய பாஷையில. ரெண்டாவது, அந்நிய பாஷையில பேசுகிறவன் என்ன நன்மை? Okay, what the second benefit you receive when you pray in tongue? Anybody know? I don't know. Anna, cooking we can go through the ayah. This is the best cooking. This is the best cooking. நம்ம சரீரத்துக்கு இன்டர்நெட்டில் போய் see, devil will never allow to you do spiritual things. Only worldly things will feed you. This is bad, this car is bad, this is bad, this is bad. And ஆவிக்குரிய வாழ்க்கையில் Holy Spirit will lead you. Number 2, what the second reason why you must pray in a tongue is, turn to Jude. Kadaisi ஜூட் புஸ்தகம் 1:20. நீங்களோ பிரியமானவர்களே, உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணுங்க. பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணுங்க. பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணுங்க. இங்கிலீஷ்ல very very nice. I wrote down something here. Jude, wait, okay, English கேளுங்க. When you pray in unknown tongue, you are charging the inner man. Okay, Jude, but you beloved, build up your holy faith, praying in the Holy Spirit. Praying in the எப்போ நீங்க ஜெபிக்க முடியும்னா, see, ஆவியில நீ எப்பொழுது ஆவியில
எப்படி இருக்கணும்னா ஆண்டவர் இயேசு 12 வயசுல லூக்கா புஸ்தகம் 2:40 நீங்க படிங்க. பிள்ளை வளர்ந்து ஆவிலே பலன் கொண்டு ஞானத்தினால் நிறைந்தது. ஓகே, தேவனுடைய கிருபையும் அவர் மேல் இருந்தது. ஓகே, மறுபடியும் படிங்க. பிள்ளை வளர்ந்து ஆவிலே பலன் கொண்டு. எப்படி இருந்துச்சு? எப்படி இருந்துச்சு? ஆவியில நீ பலம் இருக்கும் போது கடவுள் வந்து எல்லாம் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். ஆவியில இசி இதுல தான் பிசாசு நம்மளை வஞ்சிக்கிறார். ஜப வாழ்க்கை நான் போன சண்டே சொல்லி கொடுத்தேன். மினிமம் 24 hours you must give 2 hours 40 minutes. ஓகே, அப்போ நீங்க என்ன செய்யணும்னா ஃபர்ஸ்ட் பார்ட் ஏர்லி மார்னிங் வின்சென்ட் இவங்க வந்து மவுண்ட் லாசரஸ், வின்சென்ட் எல்லா டாப் பாஸ்டர்ஸ் வந்து 4 மணிக்கு எழுந்திருக்கிறாங்க. ஏன்னா எவ்வளோ நீங்கள் ஆவியில் பலமாக இருந்தீங்களா அப்படியே பிசாசு உங்களை பயப்படுவார். அப்போ ஆவியானவர் என்ன செய்வார்னா உங்க நடத்துவார், வழி நடத்துவார். இங்கே போகாத, இது செய். அப்போ உங்கள் லைஃப் பை கண்ட்ரோல் பை ஹோலி ஸ்பிரிட் மீன்ஸ் he will guide you, lead you, go every place. ஒரு ஆக்சிடென்ட் நடக்காம பார்த்து கொள்வார். என்ன தெரியுங்களா? You turn with how the Holy Spirit is work going now. Chapter 16, book of Acts chapter 16. See, Holy Spirit's work. Sir, I got two handle I can open fast. Seven and 8 படிக்கிறீங்களா? மீசியா தேசம் 6 and 7. 6, 7, 8. அவர்கள் பிரேமியா கலாத்தியா நாடுகளை கடந்து போன போது ஆசியாவிலே வசனத்தை சொல்லாதபடிக்கு பரிசுத்த ஆவியினால் தடை பண்ணப்பட்டு. ஓகே, பாத்தீங்களா? பரிசுத்த ஆவி சொல்லுது என்ன செய்ய, அந்த இடத்துக்கு போகாத, அந்த இடத்துக்கு போகாத. எங்க போ? அடுத்தது 7 மீசியா தேசம் மட்டும் வந்து பிதித்னியா நாட்டுக்கு போக பிரயாத்தனம் பண்ணினார்கள். ஓகே, ஆவியானவரோ அவர்களை போக விடாதிருந்தார். ஓகே. 8 அப்பொழுது அவர்கள் மீசியா பக்கமாய் போய் யோவாவுக்கு வந்தார்கள். ஓகே, பரிசுத்த ஆத்ம ஆதாயங்கள் செய்யும்போது மாம்சத்தில் நீங்க எல்லாம் சுத்தி போனா ஒன்றும் நடக்காது. ஆவியில நீங்க போகும்போது அப்போ அந்த குடும்பத்தை போய் சந்திக்க, அந்த குடும்பத்துக்கு போய் பாருங்க, ஆவியில நீங்க நடந்த. அப்போ ஆண்டவர் ஏன் அந்த சின்ன வயசுல 12 வயசுல தாய் தகப்பன் தான் எல்லா தாய் தகப்பன்னு அவ்வளோ சொல்லி கொடுத்துருப்பாங்க. 12 வயசுல ஜீசஸ் வாஸ் ஸ்ட்ராங் இன் த ஸ்பிரிட். அப்போ பெற்றோர்கள் வந்து வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, ஓகே. அடுத்து அப்போ கடைசியாக 1, 2 தான் நான் சொல்லி கொடுத்துருக்கிறேன். ஃபர்ஸ்ட் 1 ஃபெலோஷிப், நம்பர் 2 பில்டப், அப்போ நம்பர் 3 ஓகே, கடைசி ஒன்று முடிச்சிடுவோம். அப்போஸ்தலர் புஸ்தகம் 10வது அதிகாரம் 45, 46, 47. அவர்கள் பல பாஷைகளை பேசுகிறதையோ தேவனை புகழ்கிறதையோ. 46 பேதுருவோடு கூட வந்திருந்த விருத்த சேதனம் உள்ள விசுவாசிகள் கேட்கும் போது பரிசுத்த ஆவியின் வரம் புறஜாதிகள் மேலும் ஒளிநடத்தப்பட்டதை குறித்து பிரமித்தார்கள். 47 அப்பொழுது பேதுரு நம்மை போல பரிசுத்த ஆவியை பெற்ற இவர்களும் ஞானஸ்தானம் பெறாதபடிக்கு எவனாகிலும் தண்ணீரை விளக்கலாமா என்று சொல்லி. ஓகே, இதுல magnify the Lord. அந்நிய பாஷையில 3வது காரியம்
when you magnify, when you pray in the tongue, you magnify God. You know that? ஆனா பிசாசு நம்ம வாய் கட்டி கொண்டு நீ அவரை ஒன்றும் அவரை கடவுளை நிச்சயமா வந்துட்டு உட்காந்துட்டு போ. Magnify. When you கண்ணி போட்டாச்ச உட்காந்துட்டு you can magnify him, you know. அந்நிய பாஷையில பேசி முதலாவது என்ன? You fellowship with the Lord. Number 2, you build up yourself. Number 3, you magnify the Lord. When the Son of Man is lifted up, I will draw all men unto me. When you can, if the church, the whole can lift up in the Spirit Jesus Christ, I will draw all men unto me. Jesus Christ, we are not lifting up, not magnifying God. Okay, இன்னைக்கு கடைசியாக we are going to pray. இது வந்து we are already English சபையில we already prayed this already many times, but தமிழ் சபையில புதுசா உங்களுக்கு அதான் ஒரு வசனம் இருக்கு. சிலுவை பற்றி உபதேசம் கெட்டு போகிற பைத்தியமா இருக்கும். சிலுவை பற்றி உபதேசம் கெட்டு போற பைத்தியமா இருக்கும். நமக்கு தேவ பலனா இருக்கும். தெரியுமா? அந்நிய பாஷையில அப்போஸ்தலர் புஸ்தகத்துல நெருப்ப போட்ட உடனே ஜனங்கள் என்ன சொன்னாங்க? எல்லாம் குடிச்சிட்டு வந்துருக்காங்க. நம்ம அந்நிய பாஷையில பேசும்போது என்ன ஜனங்க புதுசு ஆள் என்னடா இது குடிச்சிட்டு வந்திருக்காங்க எல்லாரும், ஏன்னா கரப்புறான்னு பேசுறாங்க. பட் திஸ் இஸ் த ஹோலி லாங்குவேஜ் ஆஃப் காட். ஹோலி லாங்குவேஜ் ஆஃப் காட். அப்போ குடிச்சிருக்காங்க. அப்போ பால் சொல்றாரு, I think Paul இல்ல, I think somebody else அதுல I think sometimes அந்நிய ஜென்டைல்ஸ் பரிசுத்த ஆவியை போட்ட உடனே எல்லாம் worship பண்றாங்க. அந்நிய பாஷையில பேசி அப்போ பேதுரு வந்து சொல்றாரு, ஏய் ஜென்டைல்ஸ்னா நம்ம ஜூ இல்லை, நம்ம எல்லாம் ஜென்டைல்ஸ் உட்காந்துருக்கிறோம், புரிஞ்சாது நம்ம எல்லாம் பரிசுத்த ஆவி கிடைக்கலாம் சொல்றாரு. What stops them getting baptized then? ஓகே, அப்போ கவனிக்காய்க்கும். கடைசியாக ரோமன் இதுதான் நம்ம பார்க்க போறோம். வாங்க படிக்குவாங்க. ரோமன்ஸ் எல்லாம் தயவு செய்து எடுத்துக்கொள்ளுங்க. ரோமன்ஸ் மோகன் சிலாசர் இப்போ ஒரு 2 மாதத்துக்கு முன்னே நல்லா பேசிட்டு இருந்தாரு. ரோமன்ஸ் ஏன் நம்ம அந்நிய பாஷையில் பேசுகிறோம் சொல்லி அழகா. ஆனால் ஐ கேனாட் டேக் இட். அது ரொம்ப ஆசையாக இருந்துச்சு, அந்த டேக் பண்ணிக்க முடியல. ரோமன் ஓகே எல்லாம் படி. அந்த ரோமன் சாப்டர் 26, 27, 28. ரோமன் சாப்டர் 8. தயவு செய்து எப்படி உள்ள போனா 26 படி. அந்தபடியே ஆவியானவரோ நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். ஓகே, நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்வது இல்லையென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தம்மை வாக்கு கடங்கார பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். ஆவியானவர் வந்து அவன் வேண்டுதல் செய்கிறாரு. ஹெல்பிங் us, you know. என்ன நீங்க தேவ சித்த பிரகாரம் ஒரு அடுத்த வசனம் ரொம்ப முக்கியப்படியா. அடுத்தது ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படி பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடியால் இருதயங்கள் ஆராய்ந்து பார்க்கிறவர்கள் ஆவியின் சிந்தை என்னது என்று அறிவார்கள். ஓகே, அப்போ முதலாவது ஒரு காரியத்தை முடிச்சிருவோம். தேவ சித்தம் என்னன்னு எப்படி தெரியும் உங்களுக்கு? அப்போ ஒரு கல்யாண ப்ரொபோசல் உங்களுக்கு வந்திருக்கு. ஓகே, அப்போ உங்களுக்கு தெரியும் என்ன. இப்போ வந்து மற்ற இதில் வந்து ஜாதி பார்ப்பாங்க, அவங்க சாஸ்திரம் பார்ப்பாங்க. ஆனால் கிறிஸ்தவர்கள் என்ன செய்யணும்னா தேவ சித்தம் தான் நீங்கள் அதிகமாக நீங்கள் தேடணும். ஓகே, உங்கள் பிள்ளைக்கு ஒரு 2 சம்மதம் வந்திருக்கு கல்யாணத்துக்கு. அப்போ எப்படி ஜெபிக்கணும்? தேவ சித்தம் ஆவியில நீங்கள் ஜெபிக்கும் போது உங்களோட தேவை என்ன நீங்கள் மனசில் நினைக்கிறீங்க, அந்த தேவை வந்து பரிசுத்த ஆவியானவர்
டைரெக்டாக கடவுள்கிட்ட ஒப்பு கொடுப்பார். சரிங்களா? அப்போ சித்தம் இல்லாட்டி கடவுளை உணர்ந்துவார். அப்போ பிடிக்கவே பிடிக்காது. உங்களுக்கு பிடிக்காது. ஐயா அந்த பிள்ளை நல்லதாக இருக்கு, ஆனால் உங்களுக்கு பிடிக்காது. என்னமோ தெரியல, எனக்கு பிடிக்கல, அந்த பிள்ளை நல்ல அழகாக இருக்கு, படிச்சிருக்கு, ஆனால் எனக்கு பிடிக்கல. தட் இஸ் த சைன் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். அதுதான் நீங்கள் கேட்கணும், அதுதான் நீங்கள் ஜெபிக்கணும். அப்போ இன்னைக்கு வந்து இவங்க எல்லா ஒரு 20 பேர் 10-20 பேருக்கு அவிஸ்வாசிகளுக்காக நம்ம ஜெபிக்கிறோம். அந்நிய பாஷை நீங்கள் பேசும்போது ரகசியங்கள் நீங்கள் பேசுவீங்க. அப்போ அந்நிய பாஷை நீங்கள் பேசும்போது கடவுள் பாஷையில் கடவுள் உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறாரு. இந்த மனுஷனுக்கு இந்த மாதிரி கட்டு இருக்கு, இந்த கட்டில தான் அவர் சபைக்கு வராமல் இருக்கு, இந்த மனுஷன் இந்த பாவத்தை செஞ்சிருக்கு, என்ன மாதிரி அது. அப்போ என்ன நடக்கும்னா, நீங்கள் ஜெபிக்க இன்டர்சீட் இன்னும் அவங்க சார்பையில் இன்டர்சீடிங் வேண்டுதல் ஜெபம் வந்து நம்ம வெளி மூச்சு உடனே அப்படி ஆவியோட ஜபிச்சு இந்த ஜனங்கள் ஜபிக்க கடவுள் என்ன செய்வார்னா, அந்த மனுஷனை யார் நீங்க பாருங்க, பேதுரு சர்ச்சில் இருந்தார்ல, சபையார் என்ன செஞ்சாங்க, கருத்துடன் சபையார் கடந்த சபை ஒரு விசுவாசிக்கு நம்ம ஒரு ஃபேமிலி. அப்போ பீட்டர் வந்து அந்த ஃபேமிலியில் இருந்துச்சு. அப்போ சபையார் என்ன ஐயோ நம்ம கடமைப்பட்டிருக்கிறோம், பேதுரு சிறைச்சாலையில் வச்சுருக்காங்க, வாங்க எல்லாரும் சபை உபவாசம் எடுத்து ஜபிப்போம். அப்போ முழு சபை முட்டி போட்டு தேவனோட ஆவியில வேண்டுதல் செய்ய 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 ஆண்டவர் தேவ தூதர் அனுப்பி அவரை எழுப்பி என்ன பேதுரு யாரு பீட்டர் வெளியே வந்தாரு. இவங்க ஜபிச்சுட்டு இருக்கிறாங்க. பீட்டர் வந்து கதவு கட்டுறாரு. அவங்க ஆச்சரியப்படுறாங்க, ஐயோ அது பீட்டரா வேற யார் வந்திருக்கீங்க? பார்த்தா பேதுரு ஜப முடியல, அப்படின்னா அவங்க ஜபத்தினால பேதுருக்கு விடுதலை கிடைச்சனால அவர் செத்து போயிருந்தா 2 புஸ்தகம் அவர் எழுதியிருக்க மாட்டார். 2 புஸ்தகம் எழுதியிருக்கார். அப்போ ஏன் நம்ம இன்னைக்கு ஜெபிக்க போறோம்னா, நம்ம கடமைப்பட்டிருக்கிறோம். கடனாளியார் கடவுளுக்கு இதில் தான் நம்ம கடனாளியாக இருக்கிறோம். அதனால இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்னா, அந்த போன சண்டேக்கு தான் நம்ம ஜெபிச்சோம். அப்போ அந்த வீடியோ கிடைச்சா அவங்களுக்கு காமிக்கிறேன். ஆவில நம்ம தேவ சித்த பிரகாரம் ஜெபிக்கிறீங்க. அந்த மனுஷனே கடவுள் என்ன செய்வார்னா, என்ன கட்டு இருந்தா அவரு கடவுள் மட்டும்தான் தெரியும், என்ன கட்டு என்ன ஏன் சபைக்கு வராமல் இருக்கிறாங்க, கடவுள் மட்டும் தெரியும். அப்போ நீங்கள் ஜபிக்க அப்போ தொடர்ந்து நான் என்ன செய்யணும், நம்ம இன்னைக்கு அன்டில் 22 கொஞ்சம் ஷேர் பண்ணிட்டு நம்ம என்ன செய்ய போறோம்னா, ஏன்னா நம்ம பெரிய மெட்டக்க ஹாஸ்டல் எடுத்துருக்கிறோம். அப்போ நம்ம ஜபிச்சாதான் கடவுள் கிரியை செய்வார். அப்போ பேதுருக்கு ஜபிச்சாங்க, விடுதலை கொடுத்தாரு. ஏன் நம்ம அவங்க பிள்ளை நம்ம உட்காந்து ஜபிக்கிறோம், கொடுப்பாரா கொடுக்க மாட்டோம், கொடுப்பாரு. அதனால தான் நம்ம எபிகேல் ஸ்டீவன் வந்து என்ன செய்வார்னா, அவங்க பேர் கொடுப்பாங்க. நம்ம என்ன செய்ய போறோம்னா, ஆவியில ஆண்டவரே இந்த அவங்க பேர் சொல்லும்போது நான் எல்லா சபையை போன தான் செஞ்சோம். அப்போ எல்லா சபையை ஆண்டவரே இந்த பிரதருக்காக நம்ம ஜாபியில் ஜபிக்கிறோம், அவர் என்ன மாதிரி கட்டில் இருக்கிறது அப்படின்னு. அப்போ ஆவியில் ஜபிக்க முடிச்சத ஒரு 5-10 நிமிஷம் ஒரு